சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 96வது சங்கீதம் 3வது வசனம். நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் தேவனுக்கென்று இருக்க பிரயாசப்படும்போது தேவனை அறியாதவர்கள் உங்களை வெறுத்து கேலி செய்வார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் செய்வது போல் பொய் சொல்லவும் லஞ்சம் வாங்கவும் நீங்கள் விரும்பாததால் அவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள். நீங்கள் அவர்களின் உலக காரியங்களில் பங்கு கொள்ள விரும்பாததால் அவர்கள் உங்களை கேலி செய்வார்கள். நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாயிருந்து அவரை மட்டுமே நம்பினால் உங்களுடன் சண்டையிட்டு உங்களை நிந்தித்து காயப்படுத்திய அதே நபர்கள் உங்கள் காலடியில் பணிந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 1வது வசனம் மற்றும் 2, 7, 8வது வசனங்கள். ராஜாவாகிய அபிமெலேக்கும் அவனுடைய வேலையாட்களும் ஈசாக்கிடமிருந்து எல்லாவற்றையும் பறிக்க முயன்றனர். ஆனால் அவன் அதை மிகவும் பொறுமையாக தாங்கிக் கொண்டான். அவனுடன் சண்டையோ மற்றும் வெறுப்பையோ காண்பிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று தேவன் அவனோடு பேசினார். அவனுடன் பல வேலையாட்கள் இருந்தார்கள். ஆனால் அவன் அபிமெலேக்குடன் சண்டையிட மறுத்துவிட்டான். கர்த்தர் ஈசாக்கை ரெகபோத்துக்கு கொண்டு வந்தார். அப்பொழுது அபிமெலேக்கும் அவனுடைய ஆட்களும் ஈசாக்கிடம் வந்து மன்னிப்பு கேட்டு அவனுடன் சமாதானம் செய்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை. இவ்வாறே நாமும் நமது ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டும். புறஜாதிகள் நம்மை நிந்திக்கவும் அவமானப்படுத்த முயற்சி செய்யலாம். ஆனால் நாம் இந்த காரியங்களில் எந்த கவனமும் செலுத்தக்கூடாது. நாம் எந்த உலக ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு சில காலத்திற்கு நாம் இப்பூமிக்குரிய காரியங்களில் இழப்பை சந்திக்க நேரிடலாம். ஆனால் ஒரு நாள் இதே ஜனங்கள் நம்மிடம் வந்து, நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இருப்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்க வேண்டும். நம்முடைய எல்லா தேவைகளிலும் அவர் நமக்கு எவ்வளவாய் உதவுகிறார். மேலும் எவராலும் நமக்கு உதவி செய்ய முடியாத காலங்களில் தேவன்தாமே நமக்கு உதவி செய்து நம் கஷ்டங்களெல்லாம் தீர்த்து வைத்தார். இவ்வாறு நமக்கு ஒரு புதிய பாடலை அவர் கொடுத்துள்ளார். புதிய பாடல் இல்லாதவர்கள்தான் எங்கு சென்றாலும் முணுமுணுப்பார்கள். அவர்கள் எல்லாரிடமும் எல்லாவற்றிலும் குறைகளை கண்டுபிடிப்பார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் கதைகளை சுமந்து கொண்டு அவதூறு பரப்புவார்கள். ஆனால் புதிய பாடலை பெற்றவர்கள் புறஜாதிகளுக்கு தேவனுடைய மகிமையும் அதிசயங்களையும் அறிவிப்பார்கள். தேவன் உங்களுக்கு இந்த புதிய பாடலை கொடுத்திருக்கிறாரா? நீங்கள் தினமும் இந்த புதிய பாடலை பாடுகிறீர்களா? உங்கள் அண்டை வீட்டாருக்கு அவருடைய அற்புதமான செயல்களை விவரித்து காட்டுகிறீர்களா?